ஆனா, இந்த மாரி விஷயங்கள்லாம் இப்ப ஏன் தொடர்ந்து வருது அப்டின்னா பார்த்தீங்கன்னா, குறிப்பா இந்த வடக்கர்கள், வடக்கன்ஸ் அப்டின்னு சொல்லக்கூடியது, இந்திக்காரங்க அப்டின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, 2 விதமா பிரச்சாரம் பண்ணப்படுது. ஒண்ணு, அவனுங்கலாம் இங்க அவனுங்க ஊர் விட்டு இங்க வந்துட்டானுங்க அப்டின்னு சொல்லக்கூடியது. அவனுங்கலாம் யாருன்னு கேட்டா, அவனுங்கலாம் பெரிய பணக்காரன்லாம் ஒண்ணும் கிடையாது. சாதாரண வறுமைக்காக, தங்களுடைய வீட்டினுடைய பொருளாதாரத்துக்காக, அக்கா, தங்கச்சி கல்யாணத்துக்காக, குழந்தை குட்டிகள படிப்புகளுக்காக இங்க வந்து வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்கள். நம்மை விட மோசமா இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள். இப்ப இவனுங்க வந்து இதே தமிழ் ஆட்கள் இந்த மாரி பண்ணியிருப்பானுங்களான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, அவன அடிச்சா 4 பேர் கேட்கறதுக்கு வருவான். இவன அடிப்பானுங்கன்னு சொல்லி ஒரு பயம் வந்து இருக்கும். அப்போ இந்த ஒரு பிரச்சாரம்ன்றது ஒரு பெரிய அளவுல போய் சேர்ந்திருக்குல்ல. அவனுக்கு யாரும் கிடையாது. இங்க அவன அடிச்சா கூட கேட்கறதுக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியமானது. அதே மாரி நான் நீங்க சொன்னீங்க இல்லையா? போதைன்றதுக்கு. போதை தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே போதை வந்து இருக்கு. தமிழ்நாட்டுல சரிப்பா வைக்கிறது தப்புன்னு சொல்றாங்க. அப்ப ஊட்டச்சத்து மருந்தா? இல்ல இருமல் மருந்தா? இல்ல ஜுரம் மருந்தா? அதுவே போதை தானே! அப்ப தெருக்கு தெருக்கு திறந்து வச்சுட்டு, தமிழ்நாட்டுல வந்து போதை கலாச்சாரத்த ஒழிக்க போறோம்னா எப்படி ஒழிப்பீங்க நீங்க? அடிப்படையிலே இங்க அடிமட்டமே ஃபால்ட்டா இருக்கே! பேஸ்மெண்ட்டே இங்க ஸ்ட்ராங்கா இல்லையே! அது ஏன் ரொம்ப பிழையா இருக்கே! அப்போ இதுக்கு எந்த வகையிலும் இல்ல. மிக முக்கியமான வகையில் பொறுப்பேற்க வேண்டியது ஸ்டாலின் அப்பா கவர்மெண்ட் தான்.